Hello my dear friends, thank you for watching. Hi bro, this is Nanmol. So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா Pgtrb இங்கிலீஷோட previous year question papersல இருக்கிற questions வந்துட்டு நான் unit wise split பண்ணிருக்கேன். அதுதான் பார்க்க போறோம். So first இந்த வீடியோல வந்து நான் இந்த சீரிஸை வந்து இந்த டாபிக்ல இருக்கிற சீரிஸ் வந்து 4 வீடியோவா பிளான் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 வீடியோ வந்து 2001ல இருந்து 2009 வரையும் இருக்கிற question பேப்பர்ல இருக்கிற questions வந்து unit wise வந்து ஸ்ப்ளிட் பண்ணிருப்பேன். So first வீடியோல வந்துட்டு யூனிட் 1 to 4 வரையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த வீடியோல கவர் பண்ணுவேன். ஸோ செகண்ட் யூனிட்ல வந்துட்டு அதே 2001ல இருந்து 2008 வரையும் இருக்க கொஷின்ஸை யூனிட் 5ல இருந்து யூனிட் 10 வரையும் இருக்கிற கொஷின்ஸ் வந்து செகண்ட் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுவேன். ஸோ அடுத்தது 2010க்கு மேலே இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு யூனிட் வைஸாக தேர்ட் வீடியோவும் ஃபோர்த் வீடியோவும் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம யூனிட் 1 2 3 4 மாடர்ன் லிட்ரேச்சரில் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் 2001லேருந்து 2009 வரையும் இருக்கிற எல்லா கொஷின்ஸையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஏதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டுச்சா ஐம் ரியலி சாரி. இங்கே வீடு பக்கத்தில் வந்து வேலை நடந்துட்டு இருக்கனால கொஞ்சம் சவுண்டு கேட்குது. என்னால் அவாய்ட் பண்ண முடியல அந்த சவுண்டை. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Who called Chaucer the father of English poetry? கரெக்டான ஆன்சர் வந்துட்டு ட்ரைடன் தான் வந்து சாசரை வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுமே வந்து ஆக்சுவலாக இந்த கவர்மெண்ட் கொஷின் பேப்பரில் கொடுத்துருந்தது தப்பு. ஸோ ட்ரைடன் கால்டு சாசர் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி. ஸோ அடுத்த கொஷின், லிசிடஸ் இஸ் அன் எலிஜி ஆன் A. Milton's friend Dioty, B. Milton's son, C. Milton's second wife, D. Edward King. கரெக்டான ஆன்சர் வந்துட்டு எட்வர்ட் கிங். ஸோ லிசிடஸ் வந்து லிசிடஸ் அப்படின்ற இந்த எலிஜியை எழுதினது யாருக்காக அப்படின்னா எட்வர்ட் கிங் இறந்ததுக்கு தான் வந்து மில்டன் வந்து எழுதியிருப்பார். ஸோ ஏ ஆப்ஷன் பாருங்களேன், மில்டன்ஸ் ஃப்ரெண்ட் டயாட்டி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்காருல்ல, அந்த டயாட்டி அவர் பேர் ஃபுல் நேம் என்ன அப்படின்னா சார்ல்ஸ் டயாட்டி. ஸோ சார்ல்ஸ் டயாட்டிக்கும் வந்துட்டு நம்ம மில்டன் வந்து ஒரு எலிஜி எழுதியிருப்பார். அந்த எலிஜி பேர் என்ன அப்படின்னா எபிடஃபியம் டெமானிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிஜி. நான் ஸ்பெல் பண்ணுறேன், EPITAPHIUM, எபிடஃபியம் டெமோனஸ், DAMONIS. ஸோ இந்த எலிஜியை வந்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட் டயாட்டிக்காக வேண்டி மில்டன் வந்து எழுதியிருப்பார். அதையும் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்காங்க. அடுத்ததுக்கு போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஒர்க் ஆஃப் சாசர்? A. பமேலா, B. கிளாரிசா ஹார்லோ, C. ப்ரொலாக் டு கேன்டர்பரி டேல்ஸ், D. சர் சார்ல்ஸ் கிராண்டன்ஸ். கரெக்டான ஆன்சர் வந்துட்டு ப்ரொலாக் டு கேன்டர்பரி டேல்ஸ். அப்புறம் ஹூ ரோட் ஸ்பானிஷ் ட்ராஜடி? நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தாமஸ் கிட் ரோட் ஸ்பானிஷ் ட்ராஜடி. ஸோ தாமஸ் கிட் வந்துட்டு he is also called as father of English tragedy. இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடியை யார் இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருப்பா அப்படின்னா ஃபேமஸான ட்ராஜடியன் ஃபாதர் ஆஃப் ட்ராஜடி செனேக்காவோட வந்து இன்ஸ்பயர் ஆகி வந்து ஸ்பானிஷ் ட்ராஜடி எழுதியிருப்பார். ஸோ ஃபாதர் ஆஃப் ட்ராஜடி யார் அப்படின்னா செனேக்கா. அதுவே வந்துட்டு தாமஸ் கிட்ட வந்துட்டு இங்கிலீஷ் செனேக்கான்னு வந்து சொல்லுவாங்க. இங்கிலாண்டில் இருக்கிற ட்ராஜடி எழுதுகிற செனேக்கான்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், அதுங்க அந்த ஆப்ஷன்ஸ் பாருங்களேன், A. மார்லோ, B. ஜான் லிலி, ஜார்ஜ் பில், தாமஸ் கிட். இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்ற இந்த கேட்டகரிக்குள்ளே இவங்க 4 பேருமே வருவாங்க. நான் யூனிவர்சிட்டி விட்ஸை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது போகலாம். மார்லோஸ் ஃபர்ஸ்ட் பிளே வாஸ் Dr. Faustus, B. Edward II, C. Tamerlane, D. Jew of Malta. கரெக்டான ஆன்சர் வந்துட்டு தாமர்லைன் தான் வந்துட்டு மார்லோவோட ஃபர்ஸ்ட் பிளே. அடுத்தது, who was the first poet laureate in England? A. Wordsworth, B. Alexander Pope, C. Matthew Arnold, D. Ben Jonson. ஸோ இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுமே தப்பு நன்மொழி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா 4 ஆப்ஷனுமே தப்பு தான். கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ட்ரைடன் இஸ் த ஃபர்ஸ்ட் போயட் லாரட் இன் இங்கிலாந்து. பட் இந்த ஆப்ஷன்ஸ் படி எது கரெக்டாக அப்படின்னா பென் ஜான்சன் தான். பட் பென் ஜான்சன் வந்துட்டு ஆக்சுவலி அஃபிஷியலாக வந்துட்டு இங்கிலாண்டில் பதவி வகிக்கல. ட்ரைடனுக்கு முன்னாடி பென் ஜான்சன் வந்துட்டு அன்அஃபிஷியலாக வந்துட்டு அந்த போஸ்டிங்கில் உட்காந்து மாதம் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருந்தார். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் படி பென் ஜான்சன் தான் வந்து கரெக்டு. இதுதான் வந்து கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பென் ஜான்சன் தான் வந்துட்டு ட்ரைடனுக்கு முன்னாடி அந்த போஸ்டிங்கில் இருந்து 1616க்கு முன்னாடி அந்த போஸ்டிங்கில் உட்காந்து பென்ஷன் வாங்கிட்டு இருந்தார். ஸோ பென் ஜான்சன் தான் வந்துட்டு அன்அஃபிஷியலாக வந்து அந்த போஸ்ட்டில் உட்காந்த ஃபர்ஸ்ட் போயட் லாரட்டு. பட் அஃபிஷியலி யார் உட்காந்தா அப்படின்னா ட்ரைடன் தான் வந்து உட்காந்தாரு. இது வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ அடுத்தது போகலாம். Who wrote Morte Arthur? A. Tennyson, B. Browning, C. Arnold, D. Spencer. யார் எழுதின Morte Arthur?
டெனிசன் தான் வந்துட்டு மார்டேடி ஆத்தர் அப்படின்ற இந்த வேர்ஸ் போயம் வந்து எழுதியிருப்பார். ஸோ அடுத்த கொஷின், டாக்டர் ஃபாஸ்டஸ் வாஸ் அன் அடாப்டேஷன் ஆஃப் ஏ ஹோமர், பி வெர்ஜில், சி கத்தே, டி பிளேட்டோ. ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸ் as an adaptation ஆஃப் கத்தே அப்படின்ற ஒரு ரைட்டரோட கேரக்டர் தான் வந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம மாரில் வந்து எழுதியிருப்பார். ஸோ இந்த கேரக்டர் க்ரியேட் பண்ணியிருப்பார். ஸோ அடுத்தது, ஹூ டஸ் நாட் அப்பியர் இன் த பிளே அல்கெமிஸ்ட். ஹூ டஸ் நாட் அப்பியர், நாட் அப்பியர்னு கேட்டிருக்காங்க. அப்போ பார்க்கலாம். ஏ ஃபேஸ், பி சட்டில், சி லவ், டி மேமன். ஸோ லவ் அப்படின்ற கேரக்டர் தான் வந்து இங்கே வந்து அப்பியர் ஆக மாட்டாங்க. ஸோ அடுத்தது, ஹூ ரோட் த பிளே ஸ்பானிஷ் ட்ராஜடி, வி நோ தாமஸ் கிட். அடுத்தது, மில்டன்ஸ் பாரடைஸ் லாஸ்ட் undoubtedly an epic. ஸோ பாரடைஸ் லாஸ்ட் இஸ் அன் எப்பிக் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்தது 12th கொஷின், செவி சேஸ் இஸ் இட் இஸ் a song, b a dance, c a ballad, d a story. ஸோ செவி சேஸ் இஸ் அ பேலட் அப்படின்றத கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த செவி சேஸை பற்றி நான் பேலட் நீங்கள் இன்னும் படிக்கல அப்படின்னா நான் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நம்ம சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது, the love poem of Spenser is A. El Allegro, B. Epithalamion, C. Il Penseroso, D. Astropol and Stella. So love poem of Spenser is undoubtedly Epithalamion அப்படின்ற இந்த போயம் தான். எபித்தலேமியன்லேருந்து ஸ்பென்சரோடைய கொஷின் கிட்டத்தட்ட 3-4 வந்து கேட்டிருந்தாங்க 2001 கொஷின் பேப்பர்லேயே. ஸோ இந்த போயம் இன்னும் படிக்கல அப்படின்னா டீட்டெயில்டாக படிச்சுக்கோங்க, அதோடைய ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போயம். அடுத்த கொஷின் பார்க்கலாம். Among the following, who is not primarily a playwright? A. Marlowe, B. Webster, C. Dekker, D. Chaucer. ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்துட்டு டி சாசர் தான் வந்துட்டு he is not a primarily a playwright. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து படிக்கிறப்போ நாட் அப்படின்ற வேர்டு வந்துட்டு வந்துச்சான்னு கவனிச்சு பாருங்கள். ஏன் அப்படின்னா நான் நிறைய வாட்டி கொஷின்ஸில் வந்துட்டு நாட் படிக்காமே ஆன்சர் டிக் பண்ணிட்டு வந்திருப்பேன், கடைசியில் ஆன்சர் வந்து தப்பாக போயிடும். ஸோ எனக்கு வந்து நிறைய வாட்டி நான் கேர்லெஸ் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பரில் நிறைய கொஷின்ஸ் வந்து நாட் வச்சு தான் வந்து கேட்டிருக்காங்க. இதுவே நம்ம வந்து 2 கொஷின்ஸ் பார்த்துட்டோம் பாருங்கள். ஸோ அடுத்தது, காமெடி ஆஃப் ஹியூமர் வாஸ் டெவலப்ட் இன் 16th century பை ஏ மார்லோ, பி டெக்கர், சி வெப்ஸ்டர், டி ஜான்சன். ஸோ பென் ஜான்சன் தான் வந்துட்டு டெவலப்டு த காமெடி ஆஃப் ஹியூமர். ஸோ பென் ஜான்சன் வந்துட்டு காமெடி ஆஃப் ஹியூமரில் வந்து 4 ஃப்ளூயிட் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்தது, ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஏ sentimental comedy, B. comedy of intrigue, C. comedy of manner, D. anti-sentimental comedy. கரெக்டான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி anti-sentimental comedy. அடுத்தது, way of the world belong to the type called A. farce, B. sentimental comedy, C. romantic comedy, D. comedy of madness. So way of the world belongs to the type called comedy of madness because comedy of madness எப்பயுமே வந்துட்டு அந்த டைப் ஆஃப் த பிளே வந்து யாரை ரிடிக்கல் பண்ணி எழுதுவாங்க அப்படின்னா அப்பர் கிளாஸ் பீப்புளுடைய மேனரிசம்ஸ் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வே ஆஃப் த வேர்ல்டு வந்துட்டு அந்த டைப் ஆஃப் த பிளே தான். அடுத்த கொஷின், இந்த 18th கொஷின் வந்துட்டு ஆக்சுவலி ஷேக்ஸ்பியர் யூனிட் 5ல் வர வேண்டியது, நான் தெரியாமல் வந்துட்டு இந்த ஒரு கொஷினை வந்துட்டு இந்த இதில் எழுதிட்டேன், ஐ எம் ரியலி சாரி. ஸோ இந்த கொஷின் மட்டும் பார்த்துடலாம். இதில், ஹூ டாட் மீ லாங்குவேஜ் அண்ட் த ப்ராஃபிட் ஆன் இஸ் ஐ நோ ஹவு டு கர்ஸ், ஹூ ஸ்பீக் த வேர்ட்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் சொல்கிறது யார்? ஏ ட்ரின்கலோ, பி ஸ்டெஃபானோ, சி ஏரியல், டி கேலிவன். ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏரியல். ஏரியல் தான் வந்து டெம்பஸ்ட் அப்படின்ற பிளேயில் வந்து சொல்லுவார். ஸோ அடுத்தது, who deal with wife of Bath? A. Spenser, B. Sidney, C. Donne, D. Chaucer. ஸோ ஒய்ஃப் ஆஃப் பேத் கேரக்டர் க்ரியேட் பண்ணது அன்டவுட்டட்லி ஜியோஃப்ரே சாசர். ஸோ ஒய்ஃப் ஆஃப் பேத் கேரக்டர் அன்டவுட்லி ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ் அப்படின்ற அந்த இதில் வரவங்க தான். ஸோ அடுத்த கொஷின், எபித்தலேமியன் இஸ் an A. elegy, B. marriage hymn, C. ballad, D. epic. ஸோ எபித்தலேமியன் அப்படின்ற இந்த போயம் வந்து மேரேஜ் ஹிம் ஆர் லவ் போயம்னு சொல்லுவாங்க. ஸோ சானட் இஸ் அண்ட் ஷார்ட் போயம் வித் A. 8 lines, B. 12 lines, C. 14 lines, D. 16 lines. கரெக்டான ஆன்சர் சானட் அப்படிங்கிறது 14 லைன் கொண்ட போயம் தான். ஸோ அடுத்து, ஃபெரி குயின் இஸ் அலிகரி, B. ஓடு, சி சானட், டி எலஜி. ஸோ ஃபேரி குயின் அப்படிங்கிறது வந்துட்டு அலிகரிக்கல் போயம் தான். ஸோ அடுத்தது, ஃபார் சாலிட்யூட் சம்டைம்ஸ் இஸ் பெஸ்ட் சொசைட்டி தீஸ் வேர்ட்ஸ் வேர் ஸ்போக்கன் பை. ஸோ இது வந்து பாரடைஸ் லாஸ்ட்டில் யார் இந்த லைனை சொல்கிறது? ஏ சேட்டன், பி ஈவ், சி ரஃபேல், டி ஆடம். ஆடம் தான் வந்துட்டு இந்த லைன்ஸ் வந்து சொல்லுவார். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஆடமும் ஈவ் வந்துட்டு ஆடம் கிட்டேருந்து நான் வந்து தனியாக போய் வந்து வேலை பார்க்க போகிறேன், ஸோ நம்ம ஒர்க்கும் வந்துட்டு இங்கே நிறைய இருக்குது இந்த கார்டனில், ஸோ நான் தனியாக போய் ப்ரொடக்டிவாக வந்து வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆடம் விட்டு பிரிஞ்சு போவாங்க. அப்போ ஆடம் இந்த டைலாக் சொல்லுவார், ஃபார் சாலிட்யூட் சம்டைம்ஸ் இஸ் பெஸ்ட் சொசைட்டின்னு சொல்லுவார். ஸோ அடுத்தது,
Astrophel and Stella was written by A. Spencer, B. Sidney, C. Drayton, D. Wyatt. Correct answer option B. Sidney. அடுத்த question. To fashion a gentleman or a noble person is virtuous and gentle discipline was the poet's invention when he wrote A. Fairy Queen, B. Canterbury Tales, C. Song and Sonnets, D. Dr. Faustus. கரெக்டான ஆப்ஷன் A. Fairy Queenலாம் வந்துட்டு இந்த லைன்ஸ் வந்து எழுதியிருப்பார் ஸ்பென்சர். அடுத்தது மியூசிஷியஸ் வாஸ் அ டேஷ். A legendary Greek poet, B. Aristotle student, C. Italian poet, D. Roman historian. கரெக்டான ஆன்சர் வந்துட்டு மியூசிஷியஸ் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு legendary Greek poet. அடுத்தது 8th question. The scenic background of Spencer Fairy Queen is A. Ireland, B. Scotland, C. England, D. France. ஸோ ஸ்பென்சருடைய ஃபேரி குயினோடைய சீனிக் பியூட்டி வந்துட்டு ஆக்சுவலி டிஸ்கிரைப்ட் இங்கிலாண்டோடைய சீனிக் பியூட்டியை தான் வந்துட்டு அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். அடுத்த கொஷின். ஹூ செட் த வர்ச்சியூ ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி இஸ் டெம்பரன்ஸ், த வர்ச்சியூ ஆஃப் அட்வர்சிட்டி இஸ் ஃபார்ட்டிடியூட். கரெக்டான ஆப்ஷன் வந்துட்டு ஏ. பனியன், பி. பேக்கன், சி. சிட்னி, டி. ஜான்சன். கரெக்டான ஆன்சர் ஃப்ரான்சிஸ் பேக்கன் தான் வந்துட்டு இந்த லைன்ஸை ஆஃப் அட்வர்சிட்டியில் வந்து பேசியிருப்பார். அடுத்த கொஷின். சாம்சன் அகானிஸ்டஸ் இஸ் A. A classical tragedy, B. Poetic drama, C. Mask, D. Elysi. ஸோ இந்த சாம்சன் அகானிஸ்டஸ் அப்படிங்கிறது ஜான் மில்டனோட பிளே. இட் இஸ் ஆக்சுவலி அ கிளாசிக் ட்ராஜடி. ஸோ க்ரீக் திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து சாம்சன் அகானிஸ்டஸ் அப்படின்ற இந்த ஒர்க்கில் வந்து எழுதியிருப்பார். ஸோ அடுத்த கொஷின் போகலாம். வாட் இஸ் த நேம் ஆஃப் ஆர்த்தர் ஸ்வார்ட்? ஸோ கிங் ஆர்த்தருடைய ஸ்வார்டுடைய பேர் என்ன? A. எக்ஸ்ட்ராடெரிக், B. எக்ஸ்கேலிபர், D. எக்ஸல்சியர், D. எக்ஸ்டர். கரெக்டான ஆன்சர் B. எக்ஸ்கேலிபர் அப்படின்றது தான் வந்துட்டு ஆர்த்தருடைய ஸ்வார்டுடைய பேர். ஸோ அடுத்தது. த பில்கிரம்ஸ் இன் த கேண்டர்பரி டேல்ஸ் met at A. காஃபி ஹவுஸ், B. தியேட்டர், C. டாபார்டன், D. கேத்தட்ரல். ஸோ எங்கே மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தே met at the டாபார்ட் இன் C. கரெக்டான ஆப்ஷன் தான். அடுத்தது. செலக்ட் த சீஃப் சர்டே ஆஃப் பில்கிரம்ஸ் ப்ராக்ரஸ் ஆஃப் த ஃபாலோயிங். A. கிளாசிக்ஸ், B. Paradise Lost, C. Fairy Queen, D. Bible. ஸோ பில்கிரம் ப்ராக்ரஸ் அப்படின்ற இந்த ஒர்க்கம் வந்து எதுலேருந்து இன்ஸ்பயர் எழுதப்பட்டது? டி. பைபிள். அடுத்தது. 100 years wars was between two royal houses of A. France, B. England, C. Spain, D. Germany. கரெக்டான ஆன்சர் B. England. அடுத்தது. The narrators of Canterbury Tales are a group of pilgrims, B. a group of artisans in the church at Canterbury, C. a old couple from Canterbury. கரெக்டான ஆப்ஷன். The narrators of Canterbury Tales are a group of pilgrims. ஆப்ஷன் A. கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்தது யூனிட் 2 வந்துட்டு இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ when Johnson remarks before the greatness displayed in Milton's poem all other greatness shrink away, he is referring to எந்த ஒர்க்கை வந்து ரெஃபர் பண்ணுறாரு ஜான்சன்? A. காமர்ஸ், B. பாரடைஸ் ரீகெண்ட், C. லிசிரஸ், D. பாரடைஸ் லாஸ். கரெக்டான ஆப்ஷன் டி. பாரடைஸ் லாஸ்ட்டில் தான் வந்துட்டு இந்த லைன்ஸை வந்து சொல்லுவார் ஜான்சன். ஸோ அடுத்தது. ஹூ ரோட் த போயம் த புலி? புலி அப்படின்ற போயமை எழுந்தது யார்? A. ஹெரிக், B. வாகன், C. ஹெர்பர்ட், D. மாவல். கரெக்டான ஆன்சர் ஹெர்பர்ட் தான் வந்து புலி அப்படின்ற போயம் வந்து எழுதியிருப்பார். அடுத்தது. த ரேப் ஆஃப் த லாக் இஸ் A. an epic, B. an ode, C. a mock epic, D. satire. So Rape of the Lock is obviously a mock epic because அதில் வந்துட்டு அந்த ஹீரோயினோட முடியை வந்துட்டு அவருடைய லவ்வை அக்செப்ட் பண்ணலன்னு வந்து வெட்டி விட்டுருவார். ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட் இது எல்லாத்தையுமே கலந்து ஒரு மாதிரி மாக் எப்பிக்காக தான் வந்துட்டு இதை வந்து கிரியேட் பண்ணியிருப்பார் போப் அலெக்சாண்டர் போப் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் மாக் எப்பிக். அடுத்தது. பனியன்ஸ் பில்கிரம் ப்ராக்ரஸ் இஸ் A. a satire, B. an allegory, C. a romance, D. a fable. கரெக்டான ஆன்சர் வந்துட்டு it is an allegory. அடுத்தது. Some books are to be tested, others to be swallowed, and some few to be chewed and digested. கரெக்டான ஆப்ஷன் ஏ. இது சொன்னது யாரு? A. அடிசன், B. கோல்ட்ஸ்மித், C. பேக்கன், D. ஸ்டீல். இது சொன்னது கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஆஃப் ஸ்டடீஸில் வந்துட்டு இந்த கொட்டேஷன் வந்து சொல்லியிருப்பார். அடுத்தது. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் வே ஆஃப் த வேர்ல்ட்? ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் இட் இஸ் B. கான்கிரவ். அப்புறம் சர் எபிக்கர் மேமன் அப்பியர்ஸ் இன் டேஷ். A. ஸ்பானிஷ் ட்ராஜடி, B. ஆல்கெமிஸ்ட், C. ரேப் ஆஃப் த லாக், D. டாக்டர் ஃபாஸ்டர். ஸோ எபிக்கர் மேமன் அப்படின்ற கேரக்டர் அப்பியர்ஸ் இன் ஆல்கெமிஸ்ட் பிளே. அப்புறம் சில்வ்ஸ் வாஸ் ஸ்பிரிட் ஆஃப். ஸோ சில்வ்ஸ் அப்படின்றது இந்த இந்த இது 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 முதல்ல இந்த வேர்டு என்ன அப்படின்னா சில்வ்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலி க்ரீக் கிரியேச்சர். ஸோ க்ரீக்
க்ரீக்லேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேண்டஸியான கிரியேச்சரு. ஸோ அந்த க்ரீக் மித்தில் வரக்கூடிய கிரியேச்சர் வந்துட்டு ஆக்சுவலி ஏர் ஸ்பிரிட்டு. ஸோ இதை வந்து ரேப் ஆஃப் த லாக்ல அலெக்சாண்டர் போப் வந்துட்டு இந்த இந்த சில்ப்ஸ் அப்படின்றத வந்துட்டு ரெஃபரன்ஸாக கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இட் இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் ஏ earth, பி ஃபயர், சி ஏர். ஸோ இது ஒரு ஏர் ஸ்பிரிட். ஸோ அலெக்சாண்டர் போப்போட ரேப் ஆஃப் த லாக்ல வர ஒரு கிரியேச்சர் தான் வந்துட்டு இந்த சில்ப்ஸ். அடுத்தது ஹீரோ ஆஃப் த பனியன் இஸ் பில்கிரம் ப்ராக்ரஸ் இஸ் ஏ கிறிஸ்டியன், நமக்கு தெரியும். அடுத்தது ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் a metaphysical poet? A Pope, B Marvel, C Gray, D Collins. So correctaன option B Andrew Marvel. Who among found to be the professor of sham religion? A Apollyon, B Judge Hate, C Talkative, D Flatterer. கரெக்டான ஆப்ஷன் ஃப்ளாட்டரர். அவர் தான் வந்துட்டு ப்ரொஃபஸர் ஆஃப் ஷாம் ரிலீஜியன். பிகாஸ் வந்துட்டு கிறிஸ்டியனை வந்து அவருடைய அவரை வந்துட்டு பேரடைஸ்க்கோ போக விடாமல் வந்துட்டு அவரை வந்து டைவர்ட் பண்ணி விடுறது வந்துட்டு ஃப்ளாட்டரர் தான். அவர் தான் வந்துட்டு சேட்டன் இன் டிஸ்கைஸ்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரெஃபரன்ஸாக வந்துட்டு பனியன் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த சேட்டன் வந்துட்டு ஆக்சுவலி வேறு ரிலீஜியனை வந்துட்டு பின்பற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கே இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது புக் ஆஃப் ஜாப் டீல்ஸ் வித் ஏ ஹியூமன் சஃபரிங்ஸ், பி social problems, C political problems, D ethnic problems. கரெக்டான ஆன்சர் புக் ஆஃப் ஜாப் டீல்ஸ் வித் human sufferings. அடுத்தது she stoops to conquer is described as A gentle comedy, B sentimental comedy, C tragic comedy, D realistic comedy of manners. she stoops to conquer அப்படிங்கிறது realistic comedy of manners. அடுத்தது canonization is A love poem, B a poem on divine mind, C fear of death, D a poem on hero worship. கரெக்டான ஆன்சர் வந்துட்டு canonization is a love poem. அடுத்தது ஜாப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யார் ஜாபோடைய ஃப்ரெண்ட் ஆப்ஷன் பார்ப்போம். ஏ ஜாக்கப் லேபர் ஐசக், ஆப்ஷன் பி அப்ரஹாம் ஜாக்கப் லாட், சி ஜோஃபர் எலிஃபா அண்ட் பில்தாத். கரெக்டான ஆன்சர் வந்துட்டு ஜோஃபர் எலிஃபஸ் அண்ட் பில்தாத் தான் வந்துட்டு ஜாபோடைய ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் சி கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது ஹூ ரோட் த போயம் அஃப்ளிக்ஷன்? ஏ ஈட்ஸ், பி ஹெரிக், சி ஹெர்பர்ட், டி மார்வல். ஸோ இந்த போயம் அஃப்ளிக்ஷன் எழுதினது ஹெரிக் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது Job, the biblical character, lived in the land of A Egypt, B Uz, C Galilee, D Jordan. கரெக்டான ஆப்ஷன் உஸ் அப்படிங்கிறது தான். அடுத்தது conceit is associated with A romantic school, B epic poetry, C metaphysical school, D classic poetry. ஸோ conceit அப்படின்றது வந்துட்டு மெட்டாஃபிசிக்கல் ஸ்கூலை சேர்ந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங். பிகாஸ் மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ரியில் வர்ற எல்லா போய்ட்ஸுமே வந்துட்டு கன்சீட் அப்படின்ற இந்த லிட்ரரி ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கன்சீட் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்டெண்டட் மெட்டாஃபர்னு சொல்லுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணி வந்துட்டு ஒரு போயம் எழுதுறதா வந்துட்டு கன்சீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு மிகுதியான ஒரு கம்பேரிசனாக இருக்கும். நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத கம்பேரிசனாக வந்து கன்சீட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸ் தான் வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது the theme of love. சரி, ஆல் ஃபார் லவ்வில் இருக்கிற தீம்ஸ் வந்துட்டு எது ப்ராமினெண்ட்டாக? ஏ ரிவெஞ்ச் அண்ட் ஹானர், பி பேட்ரியாட்டிசம் அண்ட் ஃபேமிலி வேல்யூ, சி லவ் அண்ட் ஹானர், டி லவ் அண்ட் ஹேட். கரெக்டான ஆப்ஷன் சி லவ் அண்ட் ஹானர். அடுத்தது த ஓல்ட் ஆர்டர் சேஞ்சத் ஈல்டிங் பிளேஸ் டு நியூ. த ஸ்பீக்கர் ஆஃப் த லைனஸ் ஏ பெடிவர், பி லான்ஸ்லாட், சி கிங் ஆர்த்தர், டி குனிவர். கரெக்டான ஆப்ஷன் கிங் ஆர்த்தர் தான் வந்துட்டு இந்த டைலாக் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அடுத்தது போகலாம். விச் டூ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் அப்ளிகபிள் டு ரேப் ஆஃப் த லாக்? A satire and epic poem, B mock epic and satire, C epic poem and satire, D lyric and satire. So option B the correct. It is a mock epic and satire. அடுத்தது Johnson's life of Milton is dash. A sympathetic criticism, B appreciative criticism, C controversial criticism, D neutral criticism. கரெக்டான ஆப்ஷன் சி கான்ட்ரவர்ஷியல் கிரிட்டிசிசம். அடுத்தது A sound magician is a mighty god. These lines are from A fairy queen, B alchemist, C prologue to Canterbury Tales, D டாக்டர் ஃபாஸ்டஸ். ஸோ இந்த லைனை சொன்னது எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா டாக்டர் ஃபாஸ்டஸ். சவுண்ட் மெஜிஷியன் இஸ் அ மைட்டி காட் அப்படின்னா. அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷின் வந்துட்டு never believe what is said is an underlying theme of A all for love, B rivals, C way of the world, D
ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல். ஸோ கரெக்டான ஆப்ஷன் நெவர் பிலீவ் வாட் இஸ் செட். இந்த தீம் வந்துட்டு ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டலில் தான் வந்து வரும். அடுத்தது த நட் ப்ரௌன் மேட் இஸ் டேஷ். இது வந்துட்டு எது? அண்ட் ஓடா, சானட்டா, பேலடா, எலிஜியா. கரெக்டான ஆப்ஷன் ஏ அண்ட் ஓட். ஸோ இந்த போயம் வந்து ஓட் அப்படின்ற டைப்பை வந்து சேர்ந்த போயம். அடுத்தது ஆத்தர் ஆஃப் ஓரியண்டல் எக்கோலாக்ஸ் அப்படிங்கிறது. ஆத்தர் ஆஃப் ஓரியண்டல் எக்கோலாக்ஸ் இஸ் ஏ ராபர்ட் பர்ன்ஸ், பி பிளேக், சி கவுப்பர், டி காலின்ஸ். ஸோ ஓரியண்டல் எக்கோலாக்ஸ் எழுதினது வந்துட்டு காலின்ஸ் அப்படின்றது தான், அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ அடுத்தது இங்கிலீஷ் செனெக்கா இஸ் அ டேர்ம் ரெஃபரிங் டு ஏ மில்டன், பி கிட், சி இப்சன், டி வெப்ஸ்டர். ஸோ இங்கிலீஷ் செனெக்கான்ற யார் சொல்லுவாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தாமஸ் கிட். அடுத்த கொஷின், ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆஃப் whom ஜேன் ஆஸ்டன் said a heroine whom no one but myself will like. ஏ எலிசபெத், பி எமா, சி ஃபேனி பிரைஸ், டி ஜேன். ஸோ இந்த கேரக்டர் ஜேன் ஆஸ்டன் தன்னை எந்த கேரக்டரோட கம்பேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எம்மா கேரக்டரோட தான் கம்பேர் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது த ஆல்கெமிஸ்ட் இன் பென் ஜான்சன்ஸ் பிளே எஸ் ஏ சர் எபிக்கியர் மேமன், பி ஃபேஸ், சி சட்டில், டி லவ் இட். கரெக்டான ஆப்ஷன் சட்டில் இஸ் த ஆல்கெமிஸ்ட் இன் பென் ஜான்சன்ஸ் பிளே த ஆல்கெமிஸ்ட். அடுத்தது ஐடென்டிஃபை திஸ் எக்ஸ்பிரஷன் த டிஸ்டிங்விஷ்ட் விட் அண்ட் ஹியூமர். A. Yeah, wit is intellectual and humor is not. B. Wit is poetic, humor is prosaic. C. Wit is purely verbal but humor applies to speech as well as the behavior. கரெக்டான ஆன்சர் வந்துட்டு சி. wit is purely verbal but humor applies to speech as well as behavior. அடுத்த கொஷின், மார்லோ portrays Edward II as having as inordinate affection for which place? A. Gaveston, B. Lancaster, B. Pembroke. கரெக்டான ஆன்சர் கேவஸ்டன் அப்படின்ற இந்த பிளேஸ்க்கு. ஸோ அடுத்த கொஷின், டு த ரைட்டர் டேஷ் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஓஸ் த வேர்ட் உட்டோப்பியா விச் மீன்ஸ் ஐடியல் வேர்ல்ட். ஏ ராஜர் ஆஸ்ட்ரம், பி லாட்டிமர், சி தாமஸ் மோர், டி எராஸ்மஸ். ஆப்வியஸ்லி இட் இஸ் தாமஸ் மோர். ஸோ அவர் தான் வந்துட்டு யூட்டோப்பியா அப்படின்ற இந்த ஒர்க்கே வந்து எழுதினார். ஃபார் ஹிம் உட்டோப்பியா இஸ் ஐடியல் வேர்ல்ட். அடுத்தது dash plays an important role in the comedy The School for Scandal. A. Satire, B. Farce, C. Intrigue, D. Wit and Repartee. So intrigue plays an important role in The School for Scandal. அடுத்த question, dash is Gulliver's Travels represents the European race. A. Lilliputians, B. Anonymous, C. Yahoos. ஸோ யாஹூஸ் அப்படிங்கிறவங்க வந்து யூரோப்பியன் ரேஸோட வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பார் நம்ம ஜோனத்தான் ஸ்விஃப்ட். ஸோ ஜோனத்தான் ஸ்விஃப்ட்டுக்கு வந்துட்டு ஹியூமன்ஸே வந்து பிடிக்காது. ஸோ அதனால் வந்து ஹியூமன்ஸ் வந்து செட்டையர் பண்ணுற மாதிரி தான் வந்து கலிவர் டிராவல்ஸே வந்துட்டு எழுதியிருப்பார். ஸோ அவர் வந்துட்டு ஒரு ஆந்த்ரோமார்பிக்னு சொல்லுவாங்க. ஹூ ஹேட் ஹியூமன்ஸ் அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ கலிவர்ஸ் ட்ராவல்ஸும் வந்துட்டு அதனால தான் வந்துட்டு அவர் வந்து அந்த மாதிரி எழுதிப்பார். ஹியூமன்ஸ் வந்து அனிமல்ஸோடு வந்து கம்பேர் பண்ணியிருப்பார். சில இடத்துல வந்துட்டு அவரை வந்துட்டு ஒரு குட்ட மனுஷங்களாக போர்ட்ரே பண்ணியிருப்பார். சில ஸ்டோரியில் வந்துட்டு அவங்க வந்து அனிமல்ஸாக இது பண்ணியிருப்பார். சில இதெல்லாம் வந்துட்டு ஜெயன்ஸாக வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பார் ஹியூமன்ஸை. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இன் hymn to God the fathers the poet Donne concludes that. ஸோ hymn to God the fathers the poet அப்படின்ற இந்த போயமில் ஜான் டன் என்ன கன்க்ளூட் பண்ணுறாரு? A. He will continue in sin because it gives him pleasure. B. His sinfulness affects him as well as the others. C. There is no hope for him even though God is merciful. D. Though his sins are too many, he is not beyond the redemption by Christ. So a hymn to God the fathers the poet அப்படின்றதுல Donne concludes option D correct answer. Though his sins are too many, he is not beyond the redemption by Christ. ஸோ அவனுக்கு வந்து எவ்வளோதான் பாவங்கள் பண்ணியிருந்தாலும் கிரைஸ்ட் கண்டிப்பாக வந்துட்டு அவரை வந்து மன்னிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த போய்ட்ரி வந்து முடிக்கிறார். அடுத்தது Congress the way of the world belong to the period of A. colonial expansion, B. reformation, C. feudalism, D. restoration. So William Congreve way of the world belong to the period of option D. restoration. ஸோ இது வரையும் வந்துட்டு நம்ம வந்து யூனிட் 2 வந்து பார்த்துருக்கோம். ஸோ யூனிட் 2லேயும் வந்து இன்னும் கொஷின்ஸ் வந்து இருக்குது. ப்ரீ ரொமான்டிக்ஸ் வேர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த மிடில் ஏஜஸ். கரெக்டாக இல்லையா தப்பா? A. எஸ், B. நோ, D. மேபி, D. நன்.
கிடையாது. ப்ரீ ரொமான்டிக்ஸ் இஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த மிடில் ஏஜஸ். ஸோ பி நோ. ப்ரீ ரொமான்டிக்ஸ் யாரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருப்பாங்க அப்படின்னா ரோசோ அப்படின்ற ஒரு ஒரு பெயிண்டரை பார்த்து தான் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்துட்டு ரிட்டர்ன் டு நேச்சரே வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ரொமான்டிக் ஏஜ் வந்து டெவலப் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது ஹூ ரோட் த காட் மேட் த கண்ட்ரி அண்ட் மேன் மேட் த டவுன். இப்படி சொன்னது யார்? ஏ ஜேம்ஸ் தாம்சன், பி ஜார்ஜ் கிராப், டி சி கிரே, டி கவுப்பர். ஸோ இதை சொன்னது வந்துட்டு ஆப்ஷன் டி கவுப்பர். அடுத்தது ஹூ ஏர்லியர் ஜான்சன் who earlier English odes were written to eulogize a person or the art of music or poetry? A yes, B no, C cannot be said, D none of these. So A எஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி இஸ் அ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஏ early 19th century, B Victorian age, C the late 18th century, D 1890s. So age of sensibility is the description about, correctaன answer C the late 18th century, because age of சென்சிபிலிட்டி 1740லேருந்து 17800 வரை உள்ள பீரியட் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது பாஸ்வெல்ஸ் லைஃப் ஆஃப் ஜான்சன் ரோட் எஸ்ஏ பை ஹூம். யாரை பற்றி எழுதியிருப்பார்? ஸோ ஏ மேக்கவுலே தான் கரெக்டான ஆன்சர். ஸோ மேக்கவுலே தான் வந்துட்டு பாஸ்வெல்ஸ் லைஃப் ஆஃப் ஜான்சனை பற்றி ஒரு எஸ்ஸே எழுதியிருப்பார். அடுத்தது த தீம் ஆஃப் பாரடைஸ் லாஸ்டஸ், ஆப்வியஸ்லி மேன்ஸ் டிஸ்ஒபீடியன்ஸ் அண்ட் ஃபால். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. அடுத்தது வாட் மீட்டர் இஸ் யூஸ்ட் இன் பாரடைஸ் லாஸ்ட்? ஏ அலெக்சாண்ட்ரைன், பி ஹெக்ஸாமீட்டர், சி பென்டாமீட்டர் ஆஃப் பிளாங்க்வர்ஸ், டி நன். கரெக்டான ஆப்ஷன் வந்துட்டு சி பென்டாமீட்டர் ஆஃப் பிளாங்க்வர்ஸ். அடுத்தது who first used the term metaphysical? A Johnson, B Dryden, C Addison, D none. metaphysical அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணது B Dryden. அடுத்தது main subject of Donne's poetry is A patriotism, B pastoral life, C allegory, D passionate love and meditation. மெயின் சப்ஜெக்ட் ஆஃப் டான்ஸ் போய்ட்ரி எப்போயுமே வந்துட்டு லவ் அண்ட் மெடிடேஷன் பற்றி தான் அதிகமாக இருக்கும். அடுத்தது ஹூ ரோட் த லைன் அ லிட்டில் லேர்னிங் இஸ் அ டேஞ்சரஸ் திங். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி அண்ட் விட்டியான சென்டென்சஸ் எழுதுறது எல்லாமே வந்து ஆப்வியஸ்லி அலெக்சாண்டர் போப் தான். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன், அலெக்சாண்டர் போப். ஸோ பிகாஸ் அவர் தான் வந்துட்டு இந்த மாதிரியான விட்டி அண்ட் எபிகிராமேட்டிக் லைன்ஸ்லாம் வந்து அதிகமாக எழுதுவார். அடுத்தது போப் வாஸ் த மாஸ்டர் ஆஃப் ஏ blank verse, B heroic couplet, C pastorals, D limericks. கரெக்டான ஆப்ஷன் வந்துட்டு B heroic couplets தான் வந்துட்டு he is the master for heroic couplets. அடுத்தது who called Coleridge an archangel slightly damaged? A Hazlitt, B Lamb, C Southey, டி வேர்ட்ஸ்வர்த். ஸோ யாரை வந்துட்டு இப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம சார்ல்ஸ் லாம்பு தான் வந்து கால்ரிட்ஜ் வந்து அந்த மாதிரி அன் ஆர்கேஞ்சல் ஸ்லைட்லி டேமேஜ்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்தது ட்ரைடன் இஸ் த மாஸ்டர் ஆஃப் ஏ போயட்ரி, பி ட்ராமா, சி கிரிட்டிசிசம், டி சட்டையர். ஸோ ட்ரைடன் இஸ் த மாஸ்டர் ஆஃப் ஆப்ஷன் டி சட்டையர், பிகாஸ் ட்ரைடன் இஸ் த சட்டையரிஸ்ட். அடுத்தது men for death as children fear to go in the dark. men for death as children fear to go. இந்த அருமையான லைன் எழுதினது யார்? ஏ ஷேக்ஸ்பியர், டி அடிசன், சி ஸ்டீல், டி பேக்கன். ஸோ ஆப்வியஸ்லி ஃப்ரான்சிஸ் பேக்கன் தான் வந்து எழுதியிருக்காரு. ஸோ வென் மில்டன் டைட்? ஏ 1668, பி 1674, சி 1679, டி 1681. கரெக்டான ஆப்ஷன் 1674. அடுத்தது விச் ஆஃப் திஸ் இஸ் நாட் ரிட்டன் பை வில்லியம் கான்கிரவ்? ஏ ரைவல்ஸ், பி லோ ஃபார் லவ், சி டபுள் டீலர், டி வே ஆஃப் தி வேர்ல்ட். ஆப்ஷன் ஏ ரைவல்ஸ். அடுத்தது சாம்சன் அகானஸ்டஸ் இஸ் ரிட்டன் பை, நமக்கு தெரியும், ஜான் மில்டன். அடுத்தது டாம் ஜோன்ஸ் வாஸ் ரிட்டன் பை dash. A Smollett, B Daniel Defoe, C Richardson, D Fielding. So obviously Tom Jones was written by Henry Fielding and it got published in the year 1749. இது ரொம்ப important. அடுத்தது by the but at my back I always hear time's winged chariot hurrying near. ஸோ இந்த poetic lines யார் எழுதுனா? A Donne, B Shakespeare, C Milton, D Marvell. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்துட்டு டி ஆண்ட்ரூ மார்வல். அடுத்தது இன் மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் போயட்ஸ் ஹஸ்லிட் டிட் நாட் மீட். யாரை மீட் பண்ணல? ஏ வேர்ட்ஸ்வர்த், பி கால்ரிட்ஜ், சி லாம், டி டன். ஸோ கரெக்டான ஆப்ஷன் டி டன். ஸோ இது வரையும் வந்துட்டு ஒரு யூனிட் 2 வரையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பிரேக் எடுத்துக்குவோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் யூனிட் 3.
So first question, Browning celebrated poems are written in the dash form. A. Sonnet. B. A. Ode. B. Sonnet. C. Dramatic monologue. D. Lyric. So Browning's most of the poems எல்லாமே வந்து dramatic monologue தான் வந்துட்டு Browning வந்து எழுதியிருப்பார். அடுத்தது, who is the heroine in Pride and Prejudice? B. Mrs. Bennet. A. Mrs. Bennet. B. Elizabeth Bennet. C. Lucas. D. Nunn. So heroine of the Pride and Prejudice is Elizabeth Bennet. அடுத்த question, the first English critic to base his literary criticism on philosophical principle யார் அது? A. Coleridge. B. Dr. Johnson. C. Matthew Arnold. D. Philip Sidney. கரெக்டான ஆப்ஷன் வந்துட்டு A. Coleridge. பிகாஸ் எல்லாரும் வந்துட்டு வெறும் அஃபிஷியலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ இவர் தான் வந்து ஃபிலாசபிக்கல் பிரின்சிபலே வந்துட்டு லிட்ரரி கிரிட்டிசிசம்குள்ளே கொண்டு வந்த ஆள் வந்துட்டு நம்ம சாம்பிள் டெய்லர் கால்ரிட்ஜ் தான். அடுத்தது, who wrote these lines? Heard melodies are sweet, but those unheard are sweeter. ஸோ இந்த லைன்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான லைன்ஸ். இதை வந்து யார் சொன்னா? A. Keats. B. Byron. C. Wordsworth. D. S.T. Coleridge. இது சொன்னது ஆப்வியஸ்லி ஜான் கீட்ஸ் தான். அடுத்த கொஷின், in which year lyrical ballads was published? A. 1789. B. 1798. C. 1800. D. 1888. ஸோ லிரிக்கல் பேலட்ஸ் வந்துட்டு எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா 1798. ஸோ எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் வந்து எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு. பிகாஸ் லிரிக்கல் பேலட்ஸ் ஒரு டேட்டில் பப்ளிஷ் ஆயிருக்கு, ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் வந்து ஒரு டேட்டில் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள், பார்க்கலாம் ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு. ஸோ அடுத்த கொஷின், Wordsworth died in A. 1840. B. 1850. C. 1815. D. 1860. So Wordsworth died in the year 1850. அடுத்தது, language really used by men should be the language of poetry. Who is the proponent of these views? A. T.S. Eliot. B. I.A. Richards. C. Wordsworth. D. Coleridge. ஸோ லாங்குவேஜ் ரியலி யூஸ்டு பை மென் ஷுட் பி த லாங்குவேஜ் ஆஃப் போயட்ரி. இதை சொன்னது ஆப்வியஸ்லி வேர்ட்ஸ்வர்த் தான். பிகாஸ் வேர்ட்ஸ்வர்த் தான் வந்துட்டு லேமனுடைய லாங்குவேஜில் நான் போயட்ரி எழுதுவேன்னு சொன்னார். ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த வியூயும் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது, ஆஸ் அ ஃபிலாசபர் Coleridge was more interested in the philosophy of A. England. B. French. C. German. D. None. ஸோ ஜெர்மன் ஃபிலாசபியில் தான் வந்துட்டு கோல்ரிட்ஜ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அடுத்தது, த மெரைனர் இன் த ஏன்ஷியன் மெரைனர் வாஸ் கில்டு பை. சரி, த மெரைனர் யார்? இந்த மெரைனர் வந்துட்டு எதை கொல்லுவார்? ஏ. அன் ஆல்பட்ராஸ். B. a devil. C. a penguin. D. a sparrow. கரெக்டான ஆப்ஷன் அன் ஆல்பட்ராஸ். அடுத்தது, இஃப் ரைட்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபார் பிஹைண்ட். சரி, இஃப் ரைட்டர் இல்லை வின்டர், ரொம்ப சாரி, இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபார் பிஹைண்ட். இந்த லைன்ஸை வந்துட்டு யார் சொன்னா? த லைன்ஸ் ரிவீல் ஷெல்லிஸ் எதை வந்துட்டு ரிவீல் பண்ணுது? ஏ. பெசிமிசம். பி. ஆப்டிமிசம். சி. ரெவல்யூஷனரி ஃபேவர். டி. ஆல். இந்த லைன்ஸ் வந்துட்டு ஷெல்லியோட ஆப்டிமிசத்தை தான் வந்து காட்டுது. ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான லைன். இந்த லைனே வந்துட்டு கிட்டத்தட்ட 4 வாட்டி வந்து கொஷின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க Pgtrb-ல 2001 2009 வரையுமே. ஸோ இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபார் பிகன் அப்படின்ற இந்த லைன் வந்து ஓ டு வெஸ்ட்வின் ஷெல்லியோட போயமோட லாஸ்ட் லைன் வந்துட்டு இந்த லைன் தான். அடுத்தது பார்க்கலாம். Who is the poet that said, I woke one morning and found myself great? இதை வந்து யார் சொன்னா? A. Keats. B. Shelley. C. Lord Byron. D. Blake. இந்த சொன்னது வந்து யார் அப்படின்னா D. William Blake. அடுத்து, who is the writer of A thing of beauty is joy forever? சொன்னது யாரு? ஆப்வியஸ்லி ஜான் கீட்ஸ். அடுத்தது, in which of Keats' ode wonders about? ஸோ கீட்ஸ் எந்த ஓடில் வந்து வண்டர் பண்ணுறாரு? எதை பற்றி? சஸ்டெனன்ஸ் ஆஃப் இமேஜினேஷன் விஷன் டூ ஐ வேக் ஆர் ஸ்லீப்னு சொல்லிட்டு எந்த ஓடில் வந்து வண்டர் பண்ணுறாரு? ஏ. ஓ டு நைட்டிங்கேல். பி. ஓ டு ஆட்டம். சி. போத் ஏ அண்ட் பி. கரெக்டான ஆப்ஷன் ஓ டு நைட்டிங்கேல். அடுத்தது, ஃபார் ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன்.
Who wrote this? A. Byron, B. Shelley, C. Keats, D. Wordsworth. கரெக்டான ஆப்ஷன் A. Byron. அடுத்தது மோஸ்ட்லி ரொமான்டிக், இந்த யூனிட் 3ல வந்து ரொமான்டிக் ஏஜ்லாம் வந்து அதிகமாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுலேயும் வந்துட்டு போயட்டோட ரொமான்டிக் லைன்ஸ் கேட்டிருக்காங்க, அவங்க போயம் லைன்ஸ் கேட்டிருக்காங்க, இல்லாட்டி அவங்க சொன்ன கொட்டேஷன்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க, இல்லாட்டி அந்த ஒரு ரைட்டரும் வந்துட்டு காயின் பண்ண ஃப்ரேஸ் நேம்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து கொஷின்ஸை கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பிளேக்ஸ் சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் இஸ் அபவுட் A. joys of childhood in nature and protected world, B. pastoral world, C. duties of a child, D. both A and B. கரெக்டான ஆப்ஷன் both A and B. ஆப்ஷன் D தான் வந்து கரெக்ட். ஸோ சைல்டுஹுட் நேச்சரை பற்றி பேசுகிறாங்க, ப்ரொடெக்டட் அண்ட் பாஸ்டரல் வேர்ல்டு பற்றியும் பிளேக்கோட சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸில் வந்து பேசுகிறாரு பிளேக். அடுத்தது the phrase willing suspension of disbelief is with A. Coleridge, B. Keats, C. Byron, D. Arnold. ஸோ இந்த ஃப்ரேஸை சொன்னது நம்ம கால்ரிட்ஜ் தான். அடுத்தது hell is a society much like London. Who wrote these lines? A. Wordsworth, B. Keats, C. Coleridge, D. Shelley. இந்த லைன்ஸை சொன்னது கால்ரிட்ஜ். எந்த போயமில் அப்படின்னா ஹெல் அப்படின்ற ஒரு போயமில். அடுத்தது the movement of return to nature has to do with A. neoclassical age, B. romantic age, C. pre-romantic period, D. none. So return to nature is obviously connected with the romantic age. Option B is correct. அப்புறம் Jane Austen subject matter of her novel is, சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஜேன் ஆஸ்டனோட நாவல்ஸ் எதை டீல் பண்ணுது? ஏ. ஹியூமன் நேச்சர், பி. ஃப்ரஸ்ட்ரேஷன், சி. ரிவெஞ்ச், டி. சோஷியல் ரீஃபார்ம். கரெக்டான ஆப்ஷன் வந்துட்டு டி. சோஷியல் ரீஃபார்ம். அடுத்தது அடனாய் இஸ் அன் எலிஜி ஆன் ஏ. ஆர்தர் ஹாலம், பி. கீட்ஸ், சி. பைரன், டி. ஷேக்ஸ்பியர். ஸோ அடனாய் இஸ் ரிட்டன் பை ஷெல்லி. இட் இஸ் அன் எலிஜி ஆன் கீட்ஸ். அடுத்தது இன் விச் வேர்ட் டஸ் கீட்ஸ் ரெஃபர் டு ரூத் அப்படின்ற கேரக்டர்? ஏ. ஓட் டு ஆட்டம், பி. ஓட் டு நைட்டிங்கேல், சி. ஓட் டு கிரீஷியன் அண்ட் டி. ஓட் டு சைக்கி. ஸோ கீட்ஸ் வந்துட்டு ஓட் டு நைட்டிங்கேல் தான் வந்துட்டு ரூத் வந்து ரெஃபர் பண்ணுவார். அப்புறம் ஹூ இஸ் த பிரின்ஸ் ஆஃப் எசேயிஸ்ட்? ஏ. பேக்கன், டி. ஹஸ்லெட், சி. ஸ்டீல், பி. டி. லேம்ப். கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. ஹஸ்லெட். அடுத்தது ஹவு மெனி நாவல்ஸ் were written by ஜேன் ஆஸ்டன்? ஆப்வியஸ்லி 6 நாவல்ஸ். அப்புறம் வில்ஃப்ரெட் ஓவன் இஸ் ஜென்ரலி கன்சிடர்ட் அஸ் ஏ. ரொமான்டிக் போயட், பி. கிளாசிக்கல் போயட், சி. வார் போயட். ஸோ வில்ஃப்ரெட் ஓவன் இஸ் கன்சிடர்ட் அஸ் வார் போயட். அவரை பற்றி வந்து 2-3 வாட்டி கொஷின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த கொஷின் வந்து யூனிட் 4ல் வர வேண்டியது, நான் மாற்றி எழுதிட்டேன். அடுத்தது ஹூ ரோட் மார்டேடி ஆத்தர்? ஏ. டெனிசன், பி. ப்ரௌனிங். நமக்கு தெரியும் டெனிசன் தான். அடுத்தது the technique of personification is used in A. Ode to Nightingale, B. Ode to Atom, C. Ode to Psyche, D. Ode to Grecian. So technique of personification is used in option B. Ode to Autumn. அடுத்தது the widows appears in the novel A. Pride and Prejudice, B. Sense and Sensibility, C. Emma, D. Mansfield Park. So widows appearance in Emma. அடுத்த question the who wrote if poetry comes not as naturally as the leaves to the tree it had better not come at all. இந்த மாதிரி ஹார்ஷாக சொன்னது யாரு? ஏ. கோல்ரிட்ஜ், பி. வர்ட்ஸ்வர்த், சி. கீட்ஸ், டி. ஷெல்லி. ஸோ சொன்னது வந்துட்டு சி. ஜான் கீட்ஸ். அடுத்த கொஷின் த கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் 530 years ago இஸ் அபவுட் a school, B. a hospital, C. office, D. home. So இந்த கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் 530 years ago இந்த எஸ்ஏ கலெக்ஷன் வந்து சார்ல்ஸ் லாம் அவருடைய ஸ்கூலை பற்றி தான் பேசியிருப்பாரு. ஸோ ஏ. ஸ்கூல் தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது இஃப் விண்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபார் பிஹைண்ட்? It is written by obviously Shelley. The pen name of Elia was adopted by யார் அடாப்ட் பண்ணிக்கிட்டா? சார்ல்ஸ் லாம் தான் வந்துட்டு எஸ்எஸ் ஆஃப் ஈலியா வந்து எழுதுறதுக்கு பென் நேம் ஏலியா அப்படின்றத வந்து அடாப்ட் பண்ணியிருப்பார். அடுத்தது விச் ஒன் இஸ் ரிட்டன் பை ஷெல்லி? A. Ode to Nightingale, B. Ode to Esmond, C. Ode to Dejection, D. Ode to Psyche. கரெக்டான ஆப்ஷன் B. Ode to Westwind. அடுத்தது Sellis Adonais brings to mind one of the following: A. Elegy, B. Ode, C. Sonnet, D. Lyric. ஸோ ஷெல்லியோடைய அடானை வந்துட்டு it is an elegy written on the death of Keats. அடுத்தது இந்த கொட்டேஷன் பாருங்க. In the voice I catch the language of my heart and read my former pleasure is the soothing light of the wild eyes.
who is addressed here? இங்கே யாரை வந்து வேர்ட்ஸ்வர்த் அட்ரஸ் பண்ணியிருக்காரு? சி கால்ட்ரிட்ஜ், பி ஆனட் வேலன், சி டாரத்தி வேர்ட்ஸ்வர்த், டி லூசி. ஸோ கரெக்டான ஆப்ஷன் சி டாரத்தி வேர்ட்ஸ்வர்த். அடுத்தது ஹூ ரோட் த பயோகிராஃபி லிட்ரரி? ஆப்ஷன் ஏ வேர்ட்ஸ்வர்த், பி ஷெலி, சி லாம், டி கால்ட்ரிட்ஜ். ஸோ பயோகிராஃபியா லிட்ரரியா இஸ் ரிட்டன் பை ஆப்ஷன் டி கால்ட்ரிட்ஜ். அடுத்தது த போயம் மங்கோலியன் கான்குவரர் இஸ். The poem about Mongolian conqueror is obviously டி குப்லா கான் அப்படின்ற போயமில் தான் வந்துட்டு கோல்ட்ரிட்ஜ் வந்துட்டு மங்கோலியன் கான்குரரை பற்றி பேசியிருப்பார். அடுத்தது இம்மார்டாலிட்டி ஆஃப் ஆர்ட் இஸ் த தீம் ஆஃப் விச் ஓட்? ஏ Ode to Nightingale, B Ode on Melancholy, C Ode on Indolence, B Ode on a Grecian urn. Correct option Ode on a Grecian urn. அடுத்தது as a retaliation to Thomas Love Peacock's Four Ages of poetry, Shelley wrote. எதை எழுதியிருக்காரு ஷெல்லி? A apology of poetry, B the dramatic poesy, C a defense of poetry. கரெக்டான ஆப்ஷன் C a defense of poetry. அடுத்தது willing suspension of disbelief is a phrase by A Coleridge தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது சார் எபிக்யூர் மேமன் அப்பியஸின் நமக்கு தெரியும் டாக்டர் அல்கெமிஸ்ட் அப்படின்ற ஒர்க்கு. அடுத்தது த மேன் கன்சிடர்ட் அஸ் டு ஃபெயில் டு மிஸ்டர் நைட்லி இன் எம்மா. விச் மேன்? ஏ ஃப்ராங்க் சர்ச்சில், பி எல்டன், சி மார்டன், டி மிஸ்டர் வெஸ்டன். கரெக்டான ஆப்ஷன் பி எல்டன். அடுத்தது நெகட்டிவ் கேப்பபிலிட்டி இஸ் காயின்டு பை ஜான் கீத். ஸோ நெகட்டிவ் கேப்பபிலிட்டி வந்துட்டு எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் ஒர்க்ஸ் வந்து சட்டையர் பண்ணுறப்போ கீட்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் கேப்பபிலிட்டி அப்படின்ற இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பார் அவருடைய கிரிட்டிசிசமில். அடுத்தது ஹியட் மேலடிஸ் ஆர் ஸ்வீட்டர். இது வந்துட்டு நமக்கு தெரியும் ஜான் கீட்ஸ் வந்துட்டு ஓட் டு கிரீசியன் ஏர்னில் வந்து சொல்லியிருப்பார். அடுத்தது விச் ஆஃப் த போயம்ஸ் எண்ட் வித் அ மூவிங் அட்ரஸ் டு போயட் சிஸ்டர் டாரத்தி? எந்த போயம் வந்துட்டு போயட் சிஸ்டர் டாரத்தி அட்ரஸ் பண்ணுறதோட எண்ட் ஆகுது? ஏ டின்டன் அபே லைன்ஸ், பி prelude, C ode to intimations of immortality, D மைக்கேல். ஸோ எந்த போயம் வந்து எப்படி எண்ட் ஆகுது அப்படின்னா ஏ டின்டன் அபே. அடுத்தது the principle in dejection and ode is A realism, B transcendentalism, C naturalism, D romanticism. கரெக்டான ஆன்சர் ரொமான்டிசம் பிரின்சிபல் தான் வந்து டிஜெக்ஷன் அண்ட் ஓடில் வந்து ஃபாலோ பண்ணுற ஆத்தர். அடுத்தது who is the author of Dream Children? A Charles Lamb, B Goldsmith, C Bacon, D Hazlitt. ஸோ ட்ரீம் சில்ட்ரனோட ஆத்தர் வந்துட்டு ஏ சார்ல்ஸ் லாம். அடுத்தது அடனாய் இஸ் அ பாஸ்டோரல் எலிஜி மோர்னிங் த டெத் ஆஃப்? ஏ வேர்ட்ஸ்வர்த், பி பைரன், சி கீட்ஸ், டி சார்ல்ஸ் லாம். கரெக்டான ஆப்ஷன் சி ஜான் கீட்ஸ். அடுத்தது கோல்ட்ரிட்ஜ் கால்ஸ் செகண்டரி இமேஜினேஷன் அஸ்? A fancy, B magical power, C synthetic power, D spiritual power. கரெக்டான ஆப்ஷன் A magical power. A fancy. Secondary imagination is called fancy. அடுத்த கொஸ்டின் Daniel has come to judgment in a line from a Daniel has come to judgment. இந்த line is taken from A Shakespeare, B Dryden, C T.S. Eliot, D Ben Jonson. கரெக்டான ஆப்ஷன் ஷேக்ஸ்பியர். அடுத்தது dry light is ever the best. It is the line taken from A of revenge, B of friendship, C of studies, D of adversity. Correct option of friendship. அடுத்தது willing suspension of disbelief is a phrase by A Coleridge, B Keats, C Wordsworth, D Shelley. யார் சொன்னா இந்த phrase coined by Coleridge தான். அடுத்தது if winter come, இது நமக்கு தெரியும் இந்த question, it is Shelley. அடுத்தது the two lake poets are A Wordsworth and Keats, B Byron and Keats, C Keats and Coleridge, D Coleridge and Wordsworth. கரெக்டான ஆப்ஷன் வந்துட்டு two lake poets are ஆப்ஷன் டி Coleridge and Wordsworth. அடுத்தது ஸ்வீட் சீசன் ஆஃப் மிஸ் அண்ட் mellow fruitfulness, close bosom friend of the maturing sun is the line from line refer to எந்த சீசனை வந்து ரெஃபர் பண்ணுது? A ஸ்ப்ரிங், B சம்மர், சி ஆட்டம், டி வின்டர். ஸோ இந்த லைன்ஸ் ரெஃபர் பண்ணுறது சீசன் ஆட்டம். ஆக்சுவலி ஓ டு ஆட்டமில் வந்துட்டு இந்த லைன்ஸ் வந்து வரும். அடுத்தது growth of a poet's mind is otherwise called A prelude, B the human seasons, C parrot, D the passerby. ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்துட்டு growth of a poet's mind. அடுத்தது my imagination is a monastery and I am the monk. The speaker of the words is A Coleridge, B Keats,
சி வேர்ட்ஸ்வர்த், டி ஷெல்லி. கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி கீட்ஸ். அடுத்தது த ஆத்தர் ஆஃப் டேல் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் ஆர் ஏ சார்ல்ஸ் லாம், பி அண்ட் மேரி ஷெல்லி, பி பிபி ஷெல்லி அண்ட் மேரி ஷெல்லி, சி சார்லட் பிராண்டே அண்ட் எமிலி பிராண்டே, டி ராபர்ட் அண்ட் எலிசபெத் ப்ரௌனிங். கரெக்டான ஆப்ஷன் சார்ல்ஸ் லாம் அண்ட் மேரி லாம் தான் வந்துட்டு டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படின்ற ஒர்க்கை வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்தது த தீம் ஓட் டு டிஜெக்ஷன் இஸ் ஏ லவ் லாஸ் ஆஃப் லவ், பி ட்ராவலர்ஸ் ஓல்ட் ஏஜ், சி டிக்ளைனிங் பொய்டிக் எபிலிட்டி. ஸோ ஓட் டு டிஜெக்ஷன் இந்த தீம் வந்துட்டு டிக்ளைனிங் பொய்டிக் எபிலிட்டி. ஸோ அடுத்தது நெகட்டிவ் கேப்பபிலிட்டி. ஷேக்ஸ்பியரோட ஒர்க்கை வந்துட்டு அனலைஸ் பண்ணும்போது தான் வந்துட்டு நம்ம ஜான் கீட்ஸ் வந்துட்டு எழுதியிருப்பார். அடுத்தது சூஸ் த அன்ஃபர்னிஷ்டு போயம் ஆஃப் த ஃபாலோயிங். ஏ கிறிஸ்டபல், பி ரைம் ஆஃப் த ஏன்ஷியன் மரைனா, சி குப்லா கான், டி ஓ டு டிஜெக்ஷன். கரெக்டான ஆப்ஷன் ஏ கிறிஸ்டபல். அடுத்தது ஹூ இஸ் நாட் த ப்ரிகர்சர் ஆஃப் ரொமான்டிசிசம். ஏ கிரே, பி காலின்ஸ், சி தாமஸ், டி ஜான்டன். ஸோ கரெக்டான ஆப்ஷன் ஏ கிரே. அடுத்தது இந்த லைன்ஸ் வந்து யார் சொன்னதுன்னு பார்க்கலாம், யார் ரெஃபர் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஷீ கேவ் மீ ஐஸ், ஷீ கேவ் மீ எஸ், unhumble tears and delicate fears refers to whom? A. Nature, B. His wife, C. His sister, D. His daughter. ஸோ இதை வந்து ரெஃபர் பண்ணுறது வேர்ட்ஸ்வர்த்தோடைய சிஸ்டர். ஸோ ஹிஸ் சிஸ்டர் தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது லாம்ஸ் எஸ்ஸே ஹேஸ் அ ஸ்ட்ராங் எலமெண்ட் ஆஃப் A. revenge, B. satire, C. pathos, D. humor. ஸோ ஆப்வியஸ்லி C. pathos. அடுத்து ட்ரீம் சில்ட்ரன் ஆஃப் லாம்ஸ் எஸ்ஸே ஆர். ட்ரீம் சில்ட்ரன் யார் லாம்ஸ் எஸ்ஸேல வருது? ஆப்ஷன் பி ஆலிஸ் அண்ட் ஜான் தான் வந்துட்டு ட்ரீம் சில்ட்ரனாக வந்து லாம்ஸ் எஸ்ஸேல வந்து வருவாங்க. அடுத்தது ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிறது பிட்வீன் சைனீஸ் அப்சர்வர் ஆஃப் பிரிட்டிஷ் மேனர்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் தான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ஆன்சர். அடுத்தது வேர்ட்ஸ்வர்த் எக்ஸ்கிளைம்டு பிளிஸ் இஸ் இட் வாஸ் இன் த டான் டு பி alive but to be young was heaven. இது வந்துட்டு எதை ரெஃபர் பண்ணுது? ஏ ரிஃபார்மேஷன், பி த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், சி க்ரூசைட்ஸ். இது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். அடுத்த கொஷின், வாட் இஸ் த ட்ரூ ஐடென்டிட்டி ஆஃப் பர்ச்சல் இஸ் டிஸ்க்ளோஸ்ட் ஹியர்ஸ்? ஏ சர் வில்மாட், பி ஸ்கொயர் தான்ஹில், சி த விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட், டி த சர் வில்லியம் தான்ஹில். இதை வந்து ரெஃபர் பண்ணுறது சார் வில்லியம் தான்ஹில். அடுத்த கொஷின், த ஓட் வாஸ் அன் apt vehicle of expression for the romantic poets because provided for A. lyricism and passion meditation, B. brevity, C. a fixed rhyme scheme, D. terseness. ஸோ terseness தான் வந்துட்டு ரொமான்டிக் போய்ட்ஸோட வேர்ல்டுக்கு வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாகவே இருந்திருக்கு. அடுத்தது Jeremy Collier's pamphlet on the profaneness of the English stage addressed to the theatre of A. Restoration Age, B. Renaissance, C. Reformation, D. Elizabethan Age. கரெக்டான ஆப்ஷன் வந்துட்டு இது வந்து ரெஸ்டோரேஷன் ஏஜ் தான் வந்து குறிச்சிருக்கு. மோஸ்ட்லி யூனிட் 3லேருந்து தான் வந்துட்டு மாடர்ன் லிட்ரேச்சரில் அதிகமாக வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னொரு பிரேக் விட்டுட்டு அடுத்தது வந்துட்டு நம்ம யூனிட் 4 பார்க்கலாம்.